தலைப்புச் செய்திகள். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிக்கு முதல்வர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் இன்று இந்திய விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை காண மெரினா கடற்கரையில் 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் குவிந்தனர். இதனால் மெரினா கடற்கரையே திக்குமுக்காடி திணறியது. சென்னை மெரினா விமான சாகச நிகழ்ச்சியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. வான் சாகச நிகழ்ச்சி குறித்து திமுக அரசு முறையான பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இயற்கை விவசாயத்தால் மண்வளம் மட்டுமல்ல மனித குலமும் வளமாகிறது என்று TM செல்வகணபதி MP தெரிவித்துள்ளார். குளிர் பந்தலில் குடும்ப அரசு, கொடும் வெயிலில் மக்கள் என்று ஜெயக்குமார் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் இன்று விமான சாகச நிகழ்ச்சி நடந்த நிலையில் இந்த நிகழ்ச்சி உலகிலேயே அதிகமாக மக்கள் பங்கேற்ற இராணுவ நிகழ்ச்சி என்ற சாதனை படைக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் RSS பேரணி நடைபெற்றது. பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய கலைஞர் நூற்றாண்டு பூங்கா நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் முதல்வர் MK ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். சென்னை விமான சாகச நிகழ்ச்சியை சுமார் 15 லட்சம் பேர் கண்டுகளித்த நிலையில் சரியான முன்னேற்பாடு இல்லை என தமிழக அரசு மற்றும் ரயில்வே துறை மீது பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஈஷா மண் காப்போம் இயக்கம் சார்பில் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா சேலம் பத்மாவாணி கல்லூரியில் நடைபெற்றது. சென்னையில் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்று முடிந்த நிலையில் மெரினா கடற்கரை சாலையில் 4 மணி நேரத்திற்கு பிறகு போக்குவரத்து சீரானது. உத்தரப்பிரதேசத்தில் பெண் ஒருவர் தனது தலைமுடியை உண்ணும் பழக்கத்திற்கு ஆளாகிய நிலையில் அப்பெண்ணின் வயிற்றிலிருந்து 2 கிலோ எடை கொண்ட தலைமுடி அகற்றப்பட்டுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற RSS பேரணியில் சென்னையில் L. முருகன் பங்கேற்றார். விமான சாகச நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு திரும்பிய போது தீப்பிடித்து ஒரு இருசக்கர வாகனம் எரிந்துள்ளது. வார விடுமுறையை கொண்டாட ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். காலநிலை அகதிகளாக பலர் வெளியூர்களுக்கு செல்கின்றனர் என்று சௌமியா அன்புமணி தெரிவித்துள்ளார். விமான சாகச நிகழ்ச்சி காரணமாக சென்னையில் மெட்ரோ ரயில் சேவை அதிகரித்தது. இந்திய விமானப்படையின் ஏர் ஷோ சென்னை குலுங்கியது. 15 லட்சம் பேர் பரவசமடைந்ததாக தகவல் வந்துள்ளது. 15 லட்சம் பேர் கண்டுகளித்த நிலையில் விமானப்படை தலைமை தளபதி AP சிங் நிகழ்ச்சி தெரிவித்துள்ளார். புரட்டாசி மாதம் பிறந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் திருக்கல்யாண நிகழ்ச்சியில் மேளதாளங்கள் முழங்க நடனமாடி பெருமாளுக்கு முன்னாள் அமைச்சர் மாலை அணிவித்தார். சங்கரன் கோவிலில் போதை ஒழிப்பு பிரமாண்ட பேரணி கவர்னர் RN ரவி, சைதை துரைசாமி பங்கேற்றனர். திருப்பதி லட்டு சர்ச்சை மக்களை செயல் என்று முத்தரசன் தெரிவித்துள்ளார். யூடியூப் சேனல் தொடங்க பயிற்சி வகுப்பு நடத்தவிருப்பதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கோவில் பிரச்சனை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த TSP காலில் விழுந்து ஒரு பக்தர் கதறி அழுதுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக 3வது குற்றப்பத்திரிகையை CBI தாக்கல் செய்தது. பவன் கல்யாணுக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் அலைமோதினர். மெரினாவில் காணும் பொங்கலை மிஞ்சி மக்கள் கூட்டம் அலைமோதின. கமுதி அருகே ஆண்கள் மட்டும் பங்கேற்கும் வினோத திருவிழாவில் 101 கிடாய் ஆடுகள் வெட்டி படையிலிடப்பட்டது. மனைவி துர்காவுடன் சாகசத்தை முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டு ரசித்துள்ளார். காலாண்டு விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூரில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டனர். மாமல்லபுரத்துக்கு சுற்றுலா வந்தபோது புதுச்சேரி அரசு பேருந்து சக்கரத்தில் சிக்கி தலைநசுங்கி கல்லூரி மாணவி உயிரிழந்தார். அதை அறிந்து அவரது காதலன் மற்றொரு புதுச்சேரி அரசு பேருந்து முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையை மிஞ்சிய மக்கள் அலை என மக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். விமானப்படை வான் சாகச நிகழ்ச்சியில் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்றனர். ஆன்லைன் ட்ரேடிங்கில் ரூபாய் 1 கோடி இழந்த வாலிபர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். மணப்பாறையை அடுத்த வடுகப்பட்டி என்ற கிராமத்தை சேர்ந்தவர் கலா. இவர் வயிற்று வலி ஏற்பட்டு மணப்பாறையில் உள்ள காமராஜர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் அப்பெண்ணின் வயிற்றில் இருந்த 5 கிலோ கட்டியை அகற்றி டாக்டர்கள் சாதனை படைத்துள்ளனர். பழனியில் சாமி தரிசனத்திற்காக திரளான பக்தர்கள் குவிந்தனர். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விட வேண்டும் என்று அரசுக்கு O. பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அரசு பள்ளிகளில் மகிழ் முற்றம் மாணவர் குழுவை செயல்படுத்த பள்ளிகளுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. மகளிர் உலகக் கோப்பையில் பாகிஸ்தானை வீழ்த்திய இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறுமா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. T20 கிரிக்கெட்டில் இந்தியா அபார பந்து வீச்சு. வங்காளதேச அணி 127 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பாகிஸ்தானை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,960 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,120க்கும் விற்பனையானது.
ஆந்திர கடலோர பகுதிகளையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வருகிற 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.